ஒரு கிராமத்தில் மக்கள் அனைவரும் தொடர்ந்து ஒரு வயதான புத்திசாலி மனிதரை சந்தித்து வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளைப் பற்றி புகார் கூறினர். அதற்கு முதியவர் ஆலோசனை வழங்குவார். எனினும் அடுத்த சந்திப்பில் மீண்டும் அதே பிரச்சனையை கூறி புலம்பினர். மீண்டும் மீண்டும் அவற்றை கேட்ட முதியவர் ஒரு நாள் அறிவுரை வழங்குவதற்கு பதிலாக அவர்களிடம் ஒரு நகைச்சுவையை சொல்ல முடிவு செய்தார். நகைச்சுவையை கேட்ட மக்கள் சிரிப்பால் அலறினர். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் அதே நகைச்சுவையை சொன்னார். அவர்களில் சிலர் சிரித்தனர். பின்னர் அவர் மூன்றாவது முறையாக நகைச்சுவையை சொன்னார். யாரும் சிரிக்கவில்லை. அந்த முதியவர் அவர்களிடம் கூறினார், ஒரே நகைச்சுவையை கேட்டு மீண்டும் மீண்டும் சிரிக்க முடியாது என்றால் நீங்கள் ஏன் எப்போதும் ஒரே பிரச்சனைக்காக அழுகிறீர்கள்? குறை கூறாதீர்கள். தீர்வுகளை கண்டறிந்து நிலைமையை மாற்ற முயற்சி செய்யுங்கள்.